ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தாப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இன்றைய நாளிலும் கூட சுவாமி, நாங்க சந்தோஷமாக ஒருவருக்கான நீர் இந்த நாளிலும் வாய்க்க செய்த தயவுக்காக நன்றி. இன்னும் வர இருக்கிற மக்களை சீக்கிரமாய் அழைத்து வாரும் சுவாமி. இன்றைய நாளில என்ன தடை என்று எங்களுக்கு தெரியல, தடைகளை நீக்கி போடும். சீக்கிரமாய் வர இருக்கிறவர்களை வர வைத்து இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆவியானவர் தாமே இந்த நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் உடைய வசனங்களை தியானிக்கிறதும், அதை ஆண்டவரே அபியாசிக்கிறதும், அதை வாசிக்கிறதும் எங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் சுவாமி. கிருபையா இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து வழி நடத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வருகிறவர்களை சீக்கிரமாய் அழைத்து வாரோம். தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So let's நம்ம வந்து can you see the slides? Slides தெரியுதுங்களா? தெரியுதா? தெரியுது. ஓகே ஓகே. இதை குறைக்கும். சரி, நம்ம இன்றைக்கு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12 வசனங்களை கடந்த நாட்களில் பார்த்தோம். இன்று 13ஆம் வசனத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். 13ஆம் வசனம். இந்த சுவிசேஷ இந்த நிருபமே யோவான் எழுதும் போது அதை வந்து ஒரு குடும்ப நிருபமாக எழுதினார் என்று சொல்லி நம்ம முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். ஏன்னா அடிக்கடி பிள்ளைகளே பிள்ளைகளே என்று சொல்லி அவர் அந்த கடிதத்தை அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. அது மாத்திரம் இல்ல, இங்க பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல பிதாக்களேன்னு சொல்றாரு. ஸோ இஸ் நவ் அட்ரஸிங் டு த ஃபாதர்ஸ். சில்ட்ரனுக்கும் சொல்றாரு, ஃபாதர்ஸ்க்கும் சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் வசனம் கடைச்சு பார்த்தோம்னா டு த யூத் ஆல்சோ ஹி வில் பி அட்ரஸிங். ஸோ ஒரு குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் அட்ரஸ் பண்ற மாதிரி தான். அதுவும் பர்டிகுலரா குறிப்பிட்டு சொல்லுவதாக நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்ப இங்க வந்து பிதாக்களை சொல்லுவதாக நம்ம பார்க்கிறோம். அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஸோ இஸ் ரைட்டிங் டு த பிலீவர்ஸ் who are very familiar with Jesus Christ. அது மாத்திரம் அல்ல, அவரை அறிந்திருக்கிறவர், அதாவது அறிந்திருக்கிறதுனா knowing God in the right way, so that that relationship is correct, and when you know God you walk with God. அதுதான் யோவான் வந்து தொடக்கத்துல இருந்து சொல்ற ஒரு காரியம். அது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. he says you walk in the light, you walk with him. So அதுதான் we find when you know God you walk with God. ஸோ இங்கே அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அவரை ஆதி முதலிருந்து அறிந்திருக்கிறதினால் அப்படிங்கும் போது யோர் knowledge of God is a very long period, a long standing. ஏன்னு சொன்னா அதுல நிலைத்திருக்கிறதையும் பற்றியும் அவர் அடிக்கடி
குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால அறிந்திருக்கிறோம், அவரோடு சேர்ந்து நடக்கிறோம் அல்லது வாழ்கிறோம். அடுத்ததா அவரை அவரில் நிலைத்திருக்கிறோம். ஸோ இந்த காரியங்களை எல்லாம் அவர் வந்து ரொம்ப முக்கியப்படுத்துறாரு. அதனாலதான் எப்படி ஒரு பெரிய ஒரு ஃபாரஸ்ட்ல இல்லைன்னா ஒரு பெரிய கார்டன்ல இந்த ஓக் ட்ரீஸ்ன்னு சொல்லும்போது இந்த அந்த ஓக் மரங்கள் வந்து பெரிய மரங்களா இருக்கும், நீட்டமா இருக்கும், ரொம்ப நாள் வருஷங்களா இருந்த மரங்களா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு நிலையான ஒரு மரமா இருக்கும், ஸ்ட்ராங் ட்ரீஸ். அத போல நம்மை அவரை ஒப்பிட்டு சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசம், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்களுக்கு நான் எழுதுகிறேன் என்று சொல்றார். சோ நம்மை பற்றி அதாவது பிதாக்கள் சொல்லும்போது போத் மென் அண்ட் விமென் ஹூ ஹாவ் லாங் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டிங், அவங்களுக்கு தான் அவர் சொல்றாரு. இது வந்து வருஷங்களாய் வரக்கூடிய ஒரு நிகழ்வு, வருஷங்களால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. இது ஜஸ்ட் ஆன் தி ஸ்பாட் பை ஜஸ்ட் ஒரு சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ல உடனே வந்தக்கூடிய காரியம் அல்ல. இது ஒரு நீண்ட நாட்களான ஒரு வருஷங்களாய் வந்த ஒரு காரியமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So when the tree stands long and for tall and for long years, we should always understand there should be a deep root system. So கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிற, மேலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கொண்டவர்களாய் பிதாக்களை அவர் பார்க்கிறார். அந்த விதமான ஒரு பிதாக்கள் மீன்ஸ் எல்டர்ஸ், லெட் அஸ் சே both men and women, we are expected to have such a spiritual maturity with deep roots in the word of God, in our faith, and exhibit it or display it outside as a long standing spiritual standard. So இதுதான் அவர் அங்க எதிர்பார்க்கிறார், அதுதான் அவர் அங்க சொல்லவும் செய்கிறார். ஸோ அதனால நமக்கு ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ், வித் காட் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட். இப்படி ஒரு ஆழமான அனுபவம் எதுல போய் முடியும் என்று சொல்லி பார்ப்போமானால் ஒரு ஒரு நிலைத்திருக்கிற ஆழமான ஒரு உறவில் தான் அது முடியும். ஸோ பிதாக்களேன்னு சொல்லி அப்படி சொன்னாரா, முதல்ல சிறு பிள்ளைகளுக்கு சொன்னாரு, லிட்டில் சில்ட்ரன், அடுத்தது பிதாக்கள்னு சொன்னாரு. இப்போ அவர் யார அடுத்த வசனத்துல சொல்றாருன்னா வாலிபரே அப்படிங்கிறார். அண்ட் when he addresses youth, அவரு ரொம்ப பாசிட்டிவா அந்த யூத்தை, நாமெல்லாம் எப்பவுமே இப்ப யூத்துன்னு சொன்னா நாம வந்து இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல, ஸ்பிரிச்சுவல் ஸ்பியர்ஸ்ல பேசும்போது என்ன சொல்றோம்னா, the world is so bad and the youth are so tempted and challenged, இப்படிதான் பேசுறோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். So when a very positive tone he says, they have conquered, they have overcome the Satan அப்படிங்கிறத அவர் இங்க சொல்றாரு. ஸோ ஒரு கம்யூனிட்டியில சில்ட்ரன் இருக்காங்க, fathers இருக்காங்கன்னு சொன்னா there should also be young women and men. They have not become yet fathers. அதனாலதான் அவங்கள வந்து ஃபாதர்ஸோட கூப்பிடல, பிதாக்கள்னு பேரண்ட்ஸும் கூப்பிடல. He is calling them as youth. ஆனா we understand இந்த யூத் தான் எந்த சர்ச்ல ஆகட்டும், கம்யூனிட்டி ஆகட்டும், சொசைட்டில ஆகட்டும், these are the ones who are the potential people. இவங்க கேதர் ஆயிட்டாலே there is something is going to happen அப்படின்றது தான் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டுட். ஏன்னா கொஞ்சம் யூத்தா சேர்ந்துட்டாங்கன்னா they can do anything. அவங்களால செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு இது. அதனால அந்த யூத் தான் ஃப்ரண்ட் லைன் பீப்புள்னு சொல்ல முடியும். காட்ஸ் ஒர்க்ல கூட they can only be the front line people. Even if they are going to be a simple volunteer, they are very important. They play a very important role. So youth are really the most potential people in any nation, in any community, in any church, and even in the Christian ministry. So இவங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன?
they have overcome the spiritual force. So நம்ம youth, இப்ப நாம the society in which we live, the church to which we belong, the family which in which we are, our youth, can they be called, or can they be qualified as one who have overcome the spiritual foe? அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். ஏன்னு சொன்னா, இந்த ஃபோர்ஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் தான் ஸ்பிரிச்சுவல் லைஃபை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய காரியங்கள். அதாவது நமக்கு தெரியும், இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்மை சுற்றி சுற்றி நமக்கு பலவிதமான சத்துருக்கள் உண்டு. அதுவும் வாலிப வயதுல அதிகமாக உண்டு. அதை மேற்கொள்ளுகிற ஒரு பலனை வாலிபர்களுக்கு கர்த்தர் தருகிறார். ஒன்லி வென் தே seek him first. அதுதான் ஒரே ஒரு கண்டிஷன். If they seek him first, if they call upon him, he will help them to conquer. ஏன்னா continuous in the spiritual life, especially among the youth, there is a continuous battle, day in, day out, every morning, every day. When they face a new day, they have a battle. Because Satan is throwing a lot of snares to everybody, especially to the youth. And அது வந்து எப்படின்னா, he comes as a big army. எல்லா விதமான எக்யூப்டா தான் he comes. So to wage a war and to conquer them, they definitely need the support of the heavenly army. It is a battle between God and Satan. அதுதான் இருக்கும். So they have to be on which sideங்கிறது தான் முக்கியம். So அந்த விதமாக இந்த வாலிப பிள்ளைகளும் they are in the war, they are in a battle in their regular daily life. அதைத்தான் அவர் மறுபடியும் மென்ஷன் பண்றாரு. ஆனா ரொம்ப பாசிட்டிவா சொல்றாரு. They are the ones who have conquered the Satan, the spiritual foe அப்படிங்கிறாரு. அடுத்ததா, இந்த battle will definitely involve a great effort. சாதாரணமா அதை வெல்ல முடியாது. You have to put on the armor of God, as we read in Ephesians 6, and be strong in the word of God, so that you can apply the sword. Because the word of God is the பட்டயம், is the ஆவிக்குரிய பட்டயம், sword of God. So அதை அப்ளை பண்ணணும், அதை வந்து அந்த பேட்டில்ல பயன்படுத்தணும்னு சொன்னா, you have to be deeply rooted and you must know the word of God. So it involves a great effort. அடுத்தது, it also has a big cost, a greatest cost. Their important time, their sacrifice, especially their priorities. They have to leave certain things which are very important for others, which may be pleasing to even to these people, but they have to sacrifice that. So it involves a cost, and also a greatest strength is needed. Being strong in the Lord, that is also needed. So that is what is expected of these young men, and these young men are being encouraged by this Apostle John. இவர் யாரு நமக்கு நல்லா தெரியும். இவர் வந்து அந்த செபதேயின் குமாரரில் ஒருவர். இவர் மிகவும் ஒரு வித்தியாசமானவராய் இருந்தார். ஆனா வர 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 நாட்கள் ஆக ஆக கர்த்தருடைய அந்த பிரசன்ஸ் has completely transformed him. அவர் அப்படியே மாற்றி அவருடைய ஜீசஸுடைய எல்லா குவாலிட்டிஸையும் he has imbibed in him. That is what will happen when you walk with Jesus, when you are having a relationship with Jesus. You are nothing, you will be nothing, but you will become something by just being with him. அதுதான் ஜானுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவர் அவ்வளோ ஒரு வைராக்கியத்தோடு, அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸோடு, அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷனோடு அவர் இருந்ததற்கு காரணம், he was always with Jesus.
அதுதான் நாம வாலிப பிள்ளைகளுக்கும் நமக்கும் ஒரு பாடம் நம்ம சொல்ல வேண்டியது. ஏன்னா the more you spend time, the more you keep yourself with word of God and Lord Jesus, you will become more and more like him. The likeness of him will be seen in us. அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மறுபடியும் he goes to the children and he says, பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இவர் வந்து முக்கியப்படுத்துகிற காரியம் என்னன்னா, the knowledge of God. இன்றைக்கும் அது மிக மிக அவசியம். ஒரு பிரச்சனை நேரத்துல நமக்கு வந்து unless otherwise you know to whom you are praying, who is your God, what can he do அப்படிங்கிறது நமக்கு தெரியலன்னா நம்முடைய லைஃப்ல we will face lot of confusions, lot of mistakes we would make, sometimes grave mistakes we would make, fatal mistakes we would make. ஏன்னா we have a God who is a sovereign God. We have a God who is all powerful, almighty God. இதை நமக்கு தெரியாம நாம இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகும்னா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வெளிச்சமுள்ள வாழ்க்கையா இருக்காது. அதனாலதான் அவர் வந்து இந்த அறிவை பற்றி அதிகமா இன்சிஸ்ட் பண்றாரு. இங்கேயும் அதே தான் சொல்றாரு, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறார். இத்தனை நேரம் என்னை அவரை பற்றி பேசினார், இப்ப அவர் என்ன சொன்னார், பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படிங்கிறாரு. இங்க ரெண்டு வார்த்தை, இந்த லிட்டில் சில்ட்ரன் அப்படிங்கிறத ரெண்டு வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். முதல்ல சொல்லப்பட்ட வார்த்தை வந்து கிரீக் வேர்டு வந்து டெக்னியா. டெக்னியா அப்படின்னு சொன்னா ஒரு டிபெண்டன்ஸ் ஆன் காட். அது வந்து ரட்சிக்கப்பட்ட முதல் அனுபவத்தை பற்றி பேசுது. அந்த வசனம் 12ஆம் வசனத்துல நம்ம அவர் குழந்தைகளை இப்ப பிள்ளைகளேன்னு பேசும்போது அந்த இடத்துல எதை பற்றி அவர் முக்கியப்படுத்துகிறார் என்றால் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பற்றி பேசினார். அதனால அந்த இடத்துல அவர் பேசுறப்போ அந்த குழந்தைகளை, அந்த சில்ட்ரன் என்னன்னு சொல்ற அந்த வார்த்தை என்ன யூஸ் பண்ணியிருக்குன்னா டெக்னியா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது தே ஸ்டில் டிபெண்டன்ட் ஆன் பேரண்ட்ஸ் ஆர் கைடன்ஸ். இங்க அடுத்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னா பைடியா. பைடியாங்கிற ஒரு வார்த்தைக்கு அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னும் அவங்க முழுசும் வளர்ந்து விடவில்லை. they have not become fully mature, but they need instruction, only instruction. முதல்ல கம்ப்ளீட்டா ரெஸ்பான்சிபிலிட்டி should be more on the parent and they have to bring up the child. அந்த நிலைமையில அந்த சைல்டு இருக்கும். அதாவது God, they should depend on God for everything. And parents should take up the responsibility of taking the guiding them towards God. ரெண்டாவதுல என்னன்னு பாக்குறோம்னா, they only need instruction. They can take care of themselves easily. அதுதான் அதுல பார்க்கணும். இப்போ இன்னொரு அடுத்த சைக்கிளுக்கு வராரு. சில்ட்ரன் முடிச்சுட்டாரா, மறுபடியும் அடுத்ததுக்கு பேரண்ட்ஸ்க்கு வராரு. இதையும் அதே தான் அவர் எழுதியிருக்கிறாரு. இந்த இடத்துல இந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவர் பேசும்போது இங்க என்ன பாக்குறோம்னு சொன்னா, அதான் நான் அந்த நாலேஜ் ஆஃப் காட பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா. இந்த வசனம் திரும்ப மறுபடியும் நான் ஐ திங்க் ஐ ரிப்பீட்டட் திஸ் வேர்ஸ். Anyway, it is important because the knowledge of God, when we are talking about the knowledge of God, we are immediately reminded of Paul. He, in his letter to the Philippians, he has mentioned that all his previous spiritual achievements are of no use, or actually are a great loss. லாபம் என்று இருந்தவைகள் எல்லா வகையிலையும் நான் நஷ்டமாய் கருதுகிறேன். நான் எனக்கு இருந்த எல்லா மேன்மையும் வீண் என்று அறிகிறேன் அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பார்ப்போம். ஏன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு அவர் அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த விதமான ஒரு நாலேஜ் தான் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்றாரு. பிதாக்களே, நீங்கள் ஆதி முதல் இவர்களை அறிந்திருக்கிறது அந்த லாங் ஓக் ஸ்டாண்டிங்
அந்த ஓக் ட்ரீ மாதிரி ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் ஆர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் யூ ஹாவ் சச் அ ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஆஃப் having or of knowing the greatness of the knowledge of God. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணி, பிகாஸ் he is all powerful, he is almighty, he is all knowing God, and he can do anything. அவரே தன்னை பற்றி சொல்லும் போது சொல்றாரு, எரேமியா தீர்க்கதரிசி எழுதுறாரு இல்லையா, நான் கர்த்தர், நானே கர்த்தர், என்னாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுண்டோ. சோ யோபு சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோ இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த தேவன் நம்முடைய தேவன். இதை நாம் அறிந்திருக்கணும். இதை அறிந்திருக்க வேண்டிய விதத்துல அறிந்திருக்கணும். அதைத்தான் இங்க அவர் சொல்றார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம அதை தான் வாசிக்கிறோம். பவுல் அப்பேற்பட்ட எல்லா படிப்பையும் படித்திருந்த பவுல், ஸ்கிரிப்சர்ஸ் அன்றைக்கு இருந்த எல்லா விதமான ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஸ்டடீஸ் he had completed. அது அவ்வளோ பெரிய ஒரு கமாலியல் கிட்ட, ரபி கிட்ட படிச்சவர். அவர் அந்த படிப்பை எல்லாம் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் நத்திங் when compared to the knowledge of God அப்படின்றத அவர் சொல்றார். அடுத்ததா நாம இங்க என்ன பாக்குறோம்னு சொன்னா, he is again addressing to the youth. இப்ப இந்த 2ஆம் முறை யூத்துக்கு சொல்லும் போது, முதல் முறை அவர் சொன்னாரு, நீங்க பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறதுனால நாங்க பேசுறேன். அது ஒரு பாசிட்டிவ் நோட்ல அவர் சொன்னார். இப்ப 2வது அவர் எப்படி அவங்க ஜெயிச்சாங்க, அவங்க எப்படி ஜெயிச்சிருப்பாங்கன்னு இவர் நம்புறாரு அப்படின்னா, இங்க நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட், நீங்கள் பலவான்களா இருக்கிறது, டெஃபினெட்லி நாட் இன் த ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். I mean, so not in the physical sense, but in the spiritual sense. Physical sense, that is the prime time when people are strong. But that is not what we want now here. Here we want the strength in God in the spiritual sense. அடுத்தது, தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும், see, abiding of the word of God in them. So இது 2வது குவாலிஃபிகேஷன். 3வது தான் மறுபடியும், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். So again he repeats it and he now says, the young men have overcome the wicked one, not through their own strength, but by the knowledge of the word of God. And the God's word is our spiritual strength. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவருடைய பாதத்துல காத்திருக்கிறவர்கள் கழுகை போல் பலனடைவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. So that kind of spiritual maturity we see in this youth. So that's what a very great பாசிட்டிவ் நோட்ல, இப்படி ஒரு சர்ச், இப்படி ஒரு சமுதாயம், இந்த விதமாய் அவங்க யூத் இருந்தார்களானால் அந்த சமுதாயத்துல எந்த பிரச்சனையுமே இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நாம என்ன பாக்குறோம்னு சொன்னா, இந்த நிலைமையில நம்ம யூத்து இல்லை. அதனாலதான் எந்த நியூஸை திறந்தாலும், எந்த ஒரு இதை பார்த்தாலும் நம்ம என்ன பாக்குறோம், பயங்கரமான கொலை, கொள்ளை, எல்லா விதமான பாவங்களையும் நம்ம பார்க்கிறோம். ஆல் பிகாஸ் இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆஃப் பீப்புள், they are not being trained, they are not being oriented towards the word of God. So people who are ministering to them and people at home should all be very cautious about the stress, training and strengthening their faith in this age, in the period of the prime youth stage. 15ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இது அப்படியே பேசிக்கிட்டே இருந்தவர், பிதாக்களுக்கு, சில குழந்தைகளுக்கு, வாலிபருக்குன்னு பேசினவர், இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் எப்ப முடியும், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. So what we find here,
உலகம், வேர்ல்டு. அந்த வேர்ல்டுங்கிறத அவர் வந்து எப்படி அதை காண்பிக்கிறாருன்னா, ஆப்போசிட் டு காட்லினஸ். ஆர் இஃப் யூ ஹேவ் ஃபெலோஷிப் வித் வேர்ல்ட், யூ கேன் ஹேவ் நோ ஃபெலோஷிப் வித் காட். அதுதான் அவர் சொல்ற முக்கியமான ஒரு காரியம். நீங்க உலகத்திலையும் இருந்துகிட்டு நான் வந்து ஐ ஹாவ் ஃபெலோஷிப் வித் காட்னா யூ ஆர் லையிங்னு, நீங்கள் நாம் பொய்யர்களாய் இருக்கிறோம்னு முதலாம் அதிகாரத்திலேயே அவர் சொன்னார். நம் இருளில் நடந்து கொண்டே நான் வந்து பிதாவோடு நான் ஐக்கியப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஒளியோடு நான் ஐக்கியப்பட்டிருக்கேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கோம்னு சொன்னா இட் இஸ் லை அப்படின்னு அவர் சொல்றார் யோவான். ஏன்னா யோவான் வந்து இந்த வார்த்தைகளை அதிகமாய் பயன்படுத்துகிறார். பொய்ங்கிறது, சத்தியம்ங்கிறது, உண்மைங்கிறது, இதையெல்லாம் அவர் அதிகமா பயன்படுத்த. நான் முதலே சொன்னேன், he has a great passion to the word of God as well as the truth. ஸோ அதனால அதை வந்து அவர் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இங்கேயும் அவர் அதை பற்றி அதிகமாய் பேசுறார். இதற்கு ஒரு உதாரணமா உலகத்தோடும் பிதாவோடும் நம்ம ஐக்கியப்பட முடியாதுங்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கமெண்டேட்டர் சொன்னார். சரி, ஐ தாட் we can use this. What it says is about the building of the tower of Babel. நமக்கு நல்லா தெரியும். அதுல வந்து நமக்கு நிறைய சமயம் அதுல கூட யோசிப்போம், என்ன இதனால என்ன, ஏன் தப்பு அப்படின்னு நம்ம நினைப்போம். முக்கியமான காரியம் அதுல என்னன்னு பார்த்தோம்னா, இங்க இதுல கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருக்காரு. என்னன்னா, அந்த trusting God, instead of trusting God, they thought they can make a way for themselves. அதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு தவறு. உலகத்துக்கேற்ற விதமாக அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பாதுகாப்பு தேடுறாங்க. முதல்ல இதற்கு முந்தின அதிகாரங்கள்ல என்ன வந்தது? வெள்ளம் வந்துச்சு. அப்ப அந்த வெள்ளத்துக்கு இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸோ இப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு உயரமான ஒரு கட்டடத்தை கட்டி அதுல நம்ம எல்லாரும் இருந்தோம்னா நாம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு நோக்கம். இரண்டாவது நோக்கம், நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல ஐக்கியமா இருந்தோம்னா அது வந்து நல்லா இருக்கும்ல. அப்படி ஏன்னா இப்படி பறந்து இருக்கிறதுனாலதான் ஒருத்தர் நம்ம காப்பாற்ற முடியல, ஒருத்தரோட ஒருத்தர் இதா இருக்க முடியல. நம்ம எல்லாம் ஒரே இடத்துல இருந்தோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க அடுத்து அது ஒண்ணு செய்தாங்க. ஏன்னா இது ரெண்டுமே அகெயின்ஸ்ட் காட்ஸ் வில். காட்ஸ் வில் வாஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் தெம் டு டிஸ்பர்ஸ் ஓவர் தி ஹோலி எர்த். அதான் அவருடைய முதல் சித்தம். இரண்டாவதாக அவங்க கர்த்தர் என்ன சொன்னாரு? இனி நான் உங்களை வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவங்க அதை அந்த வார்த்தையை நம்பாதபடிக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய பில்டிங் அவங்கள காப்பாத்திரும், வாட்டர் சேஃப் டவர் வில் சேவ் தெம் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த கமெண்டேட்டர் அதை எப்படி அவர் சொல்றாருன்னா, அந்த டவர் ஆஃப் பேபல் இஸ் த வேர்ல்டு சிஸ்டம். இன்னைக்கு வேர்ல்டு சிஸ்டம் வில் பி வெரி லாஜிக் அண்ட் ரீசனபிள் டு அவர் சென்சஸ். அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, இது வந்து தப்பு இல்லையே, இது செய்யறதுனால என்ன பெரிய விஷயம் அப்படின்னு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும், ரொம்ப லாஜிக்கலா திங்கிங் மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் எப்பவுமே செயல்படுகிற விதமே அவருக்கு வந்து இந்த லாஜிக்கல் ரீசனிங் எல்லாம் இல்லாத அப்பாற்பட்ட விதத்துலதான் அவர் செய்வார். எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒருத்தராலையும் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு இருக்கிற நேரத்துலதான் அவர் செயல்படவே ஆரம்பிப்பார். That is his way of doing things. That is his uniqueness, miraculous power he has. அதுலதான் he displays, he shows us who he is. ஆனா அதை இந்த மக்கள் புரிந்துக்காம இவங்களுடைய திங்கிங் ஏத்த மாதிரி இது மாதிரி இந்த வேர்ல்டு சிஸ்டம், இது ஒருவேளை டவர் ஆஃப் பேபல்ல ஒரு உதாரணமா சொல்லியிருக்கலாம். ஆனா நம்முடைய நிறைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நாம இந்த வேர்ல்டு சிஸ்டத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக விட்டுறோம். இந்த மாதிரி நம்ம சில காரியங்களை
யோசிக்க ஆரம்பிச்சேன். பாதுகாப்புக்காக, ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங், பிளானிங். கிறிஸ்டியன்னா பிளானே பண்ணக்கூடாதா? I'm not also saying that we should not plan, but God will tell us how to plan. When we ask God, He will tell us how to plan. அதை நாம செய்யாதபடிக்கு நாம நம்முடைய சுய அறிவுல நாம நினைக்கிறது நல்லதுன்னு நினைச்சு செய்யறதுல இந்த மாதிரி பாபேல் டவர் மாதிரி தான் it will be sometimes against the will of God. It can never win over God. We should remember, world system can never win over God. So we must be very careful. அடுத்த வசனம் சொல்லுது, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும், இந்த மூன்றும் தான் உலகம்னா என்ன, வாட் இஸ் த வேர்ல்ட்ன்றது விளக்குறது. மாம்சத்தின் the lust of the flesh, lust of the eyes and pride of life. இதுதான் மூன்று முக்கியமான காரியம் which explains what is world. இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அவர் தெளிவா மறுபடியும் அதை ரிப்பீட் பண்றாரு. So this will draw us into sin and worldliness. இதேதான் நமக்கு அடிப்படையான காரியம். நமக்கு வாழ்க்கையில இந்த மூன்றிலும் எந்த விதத்திலும் நாம புல் ஓவர் பண்ண முடியாது, பண்ணப்படக்கூடாது. அதுக்குதான் அவர் சொன்னாரு, பொல்லாங்கனை ஜெயித்ததினால்னு சொல்றாரு. இந்த மூன்று காரியம், these are the agents of that Satan who will entice us and who will pull us into this worldliness. So அந்த இது இருக்கு. நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, லோத்தின் மனைவி. லோத்தே ஃபார் தட் எக்ஸாம்பிள், லோத்தே அவருடைய சாய்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் he was the one to choose. அவர் எப்படி சூஸ் பண்ணாரு? அந்த ஏதேன் தோட்டம் போல இருக்கிற ஒரு செழிப்பான இடத்தை அவர் கண்ணில் பார்த்தது, அப்படிதான் பார்த்தார். ஸோ அந்த மாதிரி he takes it. ஸோ நமக்கும் outward appearances may be deceptive. So we need wisdom. We need God's guidance and counsel in every single thing, every single matter that we decide, that we take a step. இன்னைக்கு எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பெஸ்ட் இன் இட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்க்குறோம். அவ்வளவு அட்ராக்டிவா இருக்க நம்ம கமர்ஷியல்ஸ். அது see how it அதுல எவ்வளவு பொய்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம அதை பார்த்தா தான் தெரியும் நமக்கு. அதை அப்படி அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு 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 ஹோட்டல் அந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கேட்டு அந்த அட்ரஸ்க்கு நாங்க போய் அந்த ஹோட்டல்ல போய் பார்க்க போனா இட் இஸ் டோட்டலி ஆப்போசிட். அந்த ஆம்பியன்ஸே இல்லை, அந்த பில்டிங்கே அந்த அவன் சொன்ன விதத்துல அங்க இல்லவே இல்லை. அதை பார்த்தாலே நம்ம போய் உட்கார மாட்டோம். ஆனா ஃபுட் இஸ் குட், ஃபுட் இஸ் குட். பட் அந்த அவன் போட்டிருந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் அந்த அந்த பர்டிகுலர் அந்த பில்டிங்க்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே பொய்யாதான் they say, they advertise, they put it, and they are very successful, but we have to be very careful. இந்த மாதிரி நம்மளை என்ன செய்யும், there will be all these three things have great impact on us. They have great appeal to us. In every way they will try to pull us down and pull us into this kind of worldliness. So we shouldn't allow that to dominate our thinking. And more than our actions, it is from these actions spring up from the thoughts that we have. So the thoughts have to be very pure. So that for which we have to be very, very careful. What we let in only becomes our thoughts. So through these different portals that we have in our body, if we allow things to enter into our system, in our brain, that will form as a stronghold. That will become a kind of thinking which will be very strong. And we will believe that is only correct. Adha mari ayirum. So we have to be very, very careful what we let in. So we have to apply our filters
where we should say no, where we should say yes, that's far, it's enough. So always say, when you go to, as I always used to say, a mall or a supermarket, how much are we tempted to buy things that may not be necessary for us, or which will be beyond your list, the list that you want to buy in எழுதியிருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டுக்கும் அது is always better to have a list with us so that we will keep ourselves within that limits. அதுக்கு மேல போயிட்டே இருக்கும். I'm not only talking about spending money, but also our tendency. We become more and more getting pulled to this. So we should not be conformed to this world system, but instead we have to be renewed in our mind so that we can be transformed. That's what we read in Romans 12:2. So we have to be very, very careful that we should not allow the world system to enter in all our activities, especially in our thoughts. அதுல அங்க இருந்தாதான் அது ஆக்ஷனா வரும். ஸோ அந்த தாட்ஸுக்குள்ள வர்றதுக்கு வரவிடாம நாம தடுக்க நாம முயற்சிக்கணும். We have to strive hard to prevent that to become a system, a thought system. சரி, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். எல்லாமே ஒளிஞ்சு போயிடும். ஆனா what will only come with us, what we have done for God, and especially what we have done for God also. அதுலயும் what we have done according to his will. ஏன்னா இன்னைக்கு அது ஒரு பெரிய கிளாஸ். நம்ம நாமே சில காரியங்களை செய்து கொண்டு நான் கர்த்தருக்காக செய்திருக்கேன்னு நம்ம நினைச்சு வருவோம். பட் that is also not fully correct. We must do only what is his will, what is according to his will. So here we see, whatever we invest in this world, it will never be stable. It is not eternal. It's only temporal. But what we do for God, even if it is a small thing, but what we do it for him according to his will be eternal, will come with us, will always be considered as our reward. So the லோத் எப்படி அவனுடைய இது சாய்ஸ் இருந்தது என்று சொல்லி நாம அந்த ஆதியாகமம் 13, 14, 19 அதிகாரங்களில வாசிக்கிறோம். அவர் ஆபிரகாமுடையே தான் இருந்தாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரை விட்டு பிரிந்தார். அது ஒண்ணு. அந்த பிரிந்ததுக்கு காரணம் என்ன? செல்ஃபிஷ்னஸ். அதோடு கூட அவர் என்ன பண்ணாரு, ஒரு ராங் சாய்ஸ். மூன்றாவதா என்ன பண்ணாரு, அந்த சாய்ஸ்ல ஆவியான ஒரு விஷயத்துக்கு ஆவிக்குரிய ஒரு விஷயமே இல்லை. இது ஒரு பெரிய ஆபத்து. நாம எதை சூஸ் பண்ணாலும் அதுல ஆவிக்குரிய ஒரு கன்சிடரேஷன் வேணும், ஸ்பிரிச்சுவலான ஒரு கன்சிடரேஷன் வேணும். இல்லாதபடி நம்ம உலக பிரகாரமான ஒரு இதை எடுத்தோம்னா, சூஸ் பண்ணோம்னா அது நமக்கு ஆசீர்வாதமாவே இருக்காது. இவருக்கும் அதே மாதிரிதான். போனோன்னா ரொம்ப நல்லா இருந்தாரு, நல்லா ப்ராஸ்பரஸா இருந்தாரு, வெளியே இருந்தாரு, அப்புறம் உள்ள வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த கேட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதராய் இருந்தார். அவங்களுடைய சிஸ்டமே, அவங்களுடைய பேட்டர்ன் எப்படின்னா, அந்த கேட், சிட்டியுடைய கேட்ல தான் ஆல் எல்டர்ஸ் வில் பி தேர், ஜட்ஜஸ் வில் பி தேர், லீடர்ஸ் வில் பி தேர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக லோத்து அறிவித்தார். அந்த பட்டணத்துக்கு முன்னால எதிர்த்தாப்புல இருந்தவர் உள்ள போய் அந்த கேட்ல அவர் பெரிய ஒரு லீடர் ஆகிற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ், ஸ்டேட்டஸ் எல்லாமே அவருக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த ஒரே நிமிஷத்துல அவர் சூஸ் பண்ண அந்த இடமே எல்லாம் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு இடமாய் அது மாறியதை அவர் உணரவே இல்லை.
இல்லைன்னா வெளியே வந்திருக்கலாம், ஈஸியா வெளியே வந்திருக்கலாம். அந்த இடத்த விட்டு அவரே வெளியே வந்திருக்கலாம். அவர் வரல, அந்த அந்த டெசிஷனுக்கு அவர் வரல. அவர் அங்கேயே இருக்கிற மாதிரி. அதுதான் இந்த வேர்ல்ட்லினஸ் என்ன செய்யும்னா, பிசாசினுடைய அந்த ஸ்னேர்ஸ். யூ மே பி வெரி திங்கிங் யூ ஆர் வெரி ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஆல் தட், பட் ஸ்டில் தட் வேர்ல்ட்லினஸ் வில் கிரீப் இன் டு யோர் சிஸ்டம். அது மெதுவா உள்ள வந்துடும். இப்ப பாருங்க, அந்த ஒய்ஃபுக்கு அவங்க ஒரு நீதிமானுடைய மனைவி, ஆனா அவங்களுக்குள்ளேயும் அந்த உலகத்தின் காரியங்கள் இருந்தது. அவங்க பிள்ளைகளையும் நல்லாதான் வளர்த்திருக்கிறாரு. அந்த ஊர் ஜனங்க மாதிரி இல்ல, பாவங்கள் இவர்களுக்குள்ள இல்ல. ஆனா அந்த உலகம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. இந்த உலகத்தின் காரியங்கள் இவர்களுக்குள்ளாக இருந்ததை பார்க்கிறோம். அந்த ஆவிக்குரிய ஒரு ஸ்பியர் அங்க இல்ல, இருக்க முடியாது. அதுதான் லோத்துடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம். சோ சிலதெல்லாம் நிலையானது, சிலதெல்லாம் நிலையற்றதுங்கிறத அந்த டிசர்ன்மெண்ட் நமக்கு வேணும். அந்த பொல்லாங்கனை ஜெயித்ததினால்னு சொல்றாரு இல்லையா, பை த நாலேஜ் ஆஃப் காட்ன்னு. அந்த நாலேஜ் ஆஃப் காட் உடைய ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு டைமென்ஷன் என்னன்னா டிசர்ன்மெண்ட். இன்னொரு டைமென்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங். அதுல அடுத்த டைமென்ஷன் என்னன்னு சொன்னா discernment, knowing what is right and what is wrong, what is important, set up priorities. அது அந்த அந்த இதுதான் ஒரு again it's called as the knowledge of God. So அது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறவர் திடீர்னு இவர் கடைசி காலத்துக்கு போயிடுறாரு. இந்த உலகத்தை பற்றி அதனுடைய இதெல்லாம் பேசின பிறகு இந்த அதிகாரத்துல கடைசி காலமும் அந்தி கிறிஸ்துவை பற்றியும் அவர் பேசுவதாக நாம இங்க பார்க்கிறோம். 18ஆம் வசனத்துல பாருங்க, இது கடைசி காலமா இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்க கேள்விப்பட்டபடி. இவர் சொல்றது எப்போ? அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ்க்கு. இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். சோ இந்த 2 வருஷம் அன்றைக்கு சொல்லப்பட்டது, அன்றைய சூழ்நிலை அப்படியே இன்றைக்கு இருக்கு. இன்றைய சூழ்நிலையில இதேதான் நாம பார்க்கிறோம். சோ இங்க நாம என்ன பார்க்கணும்னா, முதலாவது அவர் இயேசு கிறிஸ்து அவர் இடத்திலே சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா, நான் திரும்பி வருவேன். அது அவருடைய சுவிசேஷத்துலதான் நம்ம வாசிக்கிறோம். நான் திரும்பி உங்களை என்னிடத்திற்கு அழைத்து போவேன். 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். So he has a great expectancy about Jesus return. So இங்க அவர் அதான் சொல்றாரு, அதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை நாம இன்றைக்கு பார்க்கிறோம் அப்படின்னு அவர் அன்றைக்கு எழுதியிருக்கிறாரு. அதை இன்றைக்கும் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசி காலம்ங்கிறது இயேசு கிறிஸ்து பரமேறின நாள்ல இருந்து அடுத்த நாள்ல இருந்தே கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ இப்பதான் கடைசி காலம் நம்ம சொல்ற மாதிரி இல்ல, அன்றிலிருந்தே அது கடைசி காலமா தான் இருக்கு. ஏன்னா அவர் வர்றதுக்கான அடுத்த ஆயத்த நாட்கள். சோ அந்த எக்ஸ்பெக்டன்சியோட தான் நாம இன்று வாழ்கிறோம். அவங்களும் அன்றைக்கு இருந்திருக்காங்க. அன்றைக்கே அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆந்தி கிறிஸ்துவ பற்றி சொல்லியிருக்கிறார். ஆன்டினாலே அகெயின்ஸ்ட் ஆர் ஆப்போசிட். இது இன்னொன்னு சொல்லலாம். இங்க அவர் இன்னொன்னு அதுமையா சொல்றாங்க, இன்ஸ்டெட் ஆஃப். ஆன்டினா நம்ம எப்பவுமே அகைன்ஸ்ட் ஆப்போசிட்னு சொல்றோம்ல, ஆனா இங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு சப்ஸ்டிடியூட் ஃபார் கிரைஸ்ட். See, this is a subtle thing. நமக்கு டைரக்டா ஆன்டி அகெயின்ஸ்ட் அப்படின்னு அது நமக்கு தெளிவா இருக்கு. ஆனா நிறைய சமயத்துல இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆட்டிடியூடு நம்மகிட்ட இருக்கு. என்னது? இன்ஸ்டெட் ஆஃப் அந்த சப்ஸ்டிடியூஷன். So we have to be very very careful about this. This Antichrist, the spirit of ஏன்னா நிறைய அந்தி கிறிஸ்துகள் சொல்றாருல்ல, அதுக்கு அர்த்தம் என்ன? The spirit of Antichrist is dwelling in many persons, and they will behave like that in many different times. They may not be always like that, but sometimes they will show that they are against God.
they are against the will of God. சில காரியங்களை வந்து அவங்க கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் செய்வதை முக்கியப்படுத்தாமல் இருப்பார்கள். அது எல்லாமே அந்தி கிறிஸ்துவின் ஆவி. சோ இது ஃபைனலா எங்க எப்போ ஃபுல்ஃபில் ஆகும்? a person as an antichrist will come and who will be rebelling against God. அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அந்தி கிறிஸ்துவின் வெளிப்பாடுகள் பல நிலைமைகளில நடந்துகிட்டே தான் இருக்குங்கிறத John also indicates. And he also says that there will be many antichrists before the appearance of Jesus Christ. Yes, and we always know, no, when Antichrist comes, first he will come as a good person. He will lead the humanity to a very peaceful time. இப்ப எல்லாமே எங்க பாரு, நமக்கு இப்பவே we find only wars. எல்லா இடத்துலயும் ரெஸ்ட்லெஸ்னஸ், எல்லா இடத்துலயும் டிசாஸ்டர்ஸ், எல்லா இடத்துலயும் நோ பீஸ், எல்லா இடத்துலயும் பாவர்ட்டி, எல்லா இடத்துலயும் we find pestilences. எல்லாமே இட் இஸ் so unrest. அப்படி ஒரு ஒரு கலாமிட்டியில இருக்கக்கூடிய, கயாஸ்ல இருக்கக்கூடிய இந்த உலகத்தை ஒரு அமைதிப்படுத்தக்கூடியவனாக ஒரு அந்தி கிறிஸ்து வருவார். ஆனா அப்புறம்தான் he will show his true color, and that time he will be strong and he will dictate and he will try to establish his empire, when finally Jesus would appear and fight with him and win the battle. So that is the end, that's the thing. So இந்த மாதிரி அந்த அந்தி கிறிஸ்துவை, அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதான் டிசர்ன்மெண்ட். அது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். They might appear to be very nice and bringing peace and sort of அவங்களுக்கு அந்த ரிபெலியஸ் இதே ஆட்டிடியூடே தெரியாது, வெளியே தெரியாது. ஆனா they will be very deceptive. So we have to have that the guidance of the Holy Spirit. அதனால்தான் அவர் என்ன சொல்றாருன்னா 20-23 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பற்றி சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினாலே நீங்க அல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். So we know the truth and we know there is no falseness in the truth. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார்? So one who is not willing to accept Jesus Christ as God is the liar, is the antichrist. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இதுல ஒரு கிரேட் எல்லாம் இருக்கு பாருங்க. சிலருக்கு என்ன தெரியுமா? they will accept only the Father and they will not accept the Christ. But here John clearly stresses upon the verse that Kumarane, one who is not accepting the Son cannot accept the Father, and so ரெண்டு பேரையுமே அவன் தான் மறுதலிக்கிறவன். One who is accepting Christ accepts the Father also. அவருடைய முன்னாலே சுவிசேஷத்திலேயே இதே காரியங்களை, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான், நான் பிதாவுடையவன், நான் எதையும் நானே செய்வதில்லை, பிதா எனக்கு சொன்னதை தான் நான் செய்யறேன், எல்லாவற்றையும் அவர் சுவிசேஷத்திலேயே அவர் கிளியரா சொல்லியிருக்காரு. அதே தான் திரும்ப இங்க வலியுறுத்துகிறார். என்ன சொல்றாருன்னா, if anyone rejects Christ, then he is rejecting God. So about the anointing here we are கொஞ்சம் அதை பத்தி இதான் பார்க்கணும். ஏன்னா அனாயிண்டிங் வந்து இன்னைக்கு நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு அதுல. First of all, we must understand there is a common anointing for all believers to believe Jesus Christ and to know the will of God. That is what gives us the discernment to know this is godly thing and this is worldly thing. And அந்த
அந்த ஒரு discernment is common for all believers. The anointing ஏதோ special anointing என்று கிடையாது. It is common for all believers. But there is a special anointment for certain things to be done, to be revealed through us. That is different. But for all believers, as we have a common will of God for all believers, we also have a common anointing for all believers to know what is godly and what is worldly. That's the first thing. Another second thing is this anointing means being filled with the Holy Spirit. When we are getting filled with the Holy Spirit, it is not, as again I tell you that it is not a one-day experience as it was for the disciples then. For us, it is a daily experience. Every day morning, we should ask God to fill us with this Holy Spirit. He is with us. He is within us, true, but filling occurs only when we ask Him. And so we should be filled with Him and blessed by Him daily. Again, this is a common property for all Christians because anyone who asks will get. All who ask will receive. That will only lead us to be more and more humble and will lead us to be more and more, what should I say, holy. So, and another important thing here is when we get anointed, we get the knowledge in two ways. One, by learning, by experiencing, by the experiences that we get. That is one kind of anointment. Another kind of anointment is you get the knowledge by intuition. By intuition. Many times, because of the Holy Spirit in us, you will be intuited to do things in this way. அந்த ஒரு இன்ட்யூஷன் நமக்கு வரும், நமக்கு நல்லா தெரியும். அது செய்யும் போது செய்த பிறகு நமக்கு தெரியும் அதுதான் சரின்னு. அது சரியானதான் செய்திருக்கோம், சரியான நேரத்துல செஞ்சிருக்கோம், சரியான விதத்துல செஞ்சிருக்கிறோம். So that is another way. So two ways the Holy Spirit works in us, and that anointment helps us. So this anointing is a very important feature. It is many times related with some external expressions. We must be very careful. And the external experience, அது வெறும் அந்த ஃபர்ஸ்ட் இதோட போயிடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸோட like a small effervescence, அப்படியே வேப்பர் மாதிரி வேப்பரைஸ் ஆகி போயிடும். That is not what God wants us to do or wants us to have. He wants us to have a permanent, a constant anointment with the Holy Spirit. So that is what we should opt for, and that is what we should ask for. And that is again another thing which we can get it only by asking. Ask and you will be given. This is the rule of the kingdom. The spirit of Antichrist identifies itself by its denial of Jesus and its denial of the Father. யாரை நம்ம கண்டுபிடிக்கணும்னா, how we are able to understand by their fruits whether this person is really a spiritual person is அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அவர்களுடைய கனிகளால் அறிவீர்கள்னு சொல்றோம்ல. அந்த கனின்னு என்ன? அவங்களுடைய குணங்கள். அந்த அந்த குணங்கள், அந்த கேரக்டர் ரிஃப்ளெக்டட் இஸ் கால்டு ஃப்ரூட். அதே மாதிரி இந்த பர்சன் மேபி அதெல்லாம் கூட இருக்கிற மாதிரி இருந்து, ஆனா அடிப்படையில என்ன சொல்வாருன்னா குமாரனை மறுதளிப்பு அல்லது பிதாவை மறுதளிப்பார். இது ரெண்டையும் செய்யற யாரா இருந்தாலும் அவங்கள வீட்டுக்குள்ளேயே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. They are antichrist, typical antichrist. So we should be very, very careful. We should not have any association with them because they will simply slowly pull us towards. அதனாலதான் இங்க நிறைய வசனத்துல பாக்குறோம்,
He who believes in me believes not in me, but in him who sent me. He who sees me sees him who sent me. He who receives me receives him who sent me. மூணு விதத்துல அவர் வெவ்வேறு இடங்களில அந்த காரியங்களை வலியுறுத்தி பேசியிருக்கிறார். அப்புறம் அடுத்த வருஷம் என்ன பார்க்கிறோம்னா, ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். So what he is saying is one key factor for us to be steadfast, to be firm in his in our faith is to abide in him. The abiding யோவான் ரொம்பவே சொல்றாரு. நிலைத்திருக்கிறதை பற்றி 15ஆம் அதிகாரத்திலேயே சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல அன்பில் நிலைத்திருக்கிறது, கற்பனையில் நிலைத்திருக்கிறது, அவரில் நிலைத்திருக்கிறது, இப்படின்னெல்லாம் அங்க நிறைய பேசுறாரு. அது மாதிரி நிலைத்திருப்பதை பற்றி அவருக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. It is true, we should abide in his word and in him. So அவர் அதான் சொல்றாரு, அந்தி கிறிஸ்துவை புரிந்து கொள்ளவும் அந்தி கிறிஸ்துவிலிருந்து நம்ம விலகி இருக்கிறதுக்கும் நமக்கு வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் என்னன்னு சொன்னா, அவரில் நாம் நிலைத்திருப்பது, அவருடைய வசனத்தில் நாம் நிலைத்திருப்பது. சோ வசனம் தெரிஞ்சா பத்தாது, நாட் நோயிங் இட் பட் லிவிங் இட். அந்த ட்ரூத்ல we should live. அப்படி நம்ம செய்யும் போது அவரிலும் பிதாவிலும் நாம் நிலைத்திருக்கிறோம். அப்படி நாம அதுல நிலைச்சிருக்கிறப்போ அந்தி கிறிஸ்துவுக்கு நம்ம கிட்ட வேலை இருக்காது, நாம அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்துவே உலகத்துல இருக்கும்போது சொல்றான், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி நம்மாலும் சொல்ல முடியும். எப்போ? அவரில் நாம் நிலைத்திருக்கும் போது. அவனுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால். இந்த பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த ஒரு கான்கரிங், அந்த ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கணும். ஓவர்கம் பண்ற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அதனாலதான் இவரே கடைசி அவருடைய வெளிப்படுத்தல் விசேஷத்துல அந்த கான்கரிங்க பத்தி அதிகமா சொல்றாரு. யாரெல்லாம் ஜெயிக்கிறார்களோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் கொடுப்பேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறாருன்னு சொல்றாரு. அது மெயினா எது வச்சு சொல்றாருன்னா, ஓவர் கம்மிங். One who overcomes will be rewarded. So he is very, very firm in his gospel as well as in his letters. He talks about abiding, insists upon abiding, insists upon the truth, insists upon revealing himself and his relationship with the Father. இதெல்லாம் ரொம்ப அப்படியே த்ரெட் மாதிரி நிறைய அவருடைய லெட்டர்ஸ்ல இருக்கு. So abiding in Jesus is again not a passive thing, it is an active thing. As I said, it is not enough if we know the word of God, but we should live the word of God. That is very, very important. So அடுத்த வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்துல, அதாவது இந்த உண்மையில சத்தியத்துல நம்ம நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும்போது இந்த வாழ்க்கையிலேயே நமக்கு அந்த நித்திய ஜீவனை அளிக்கிற தேவனா இருக்கிறார். நாம் எப்பவுமே நித்திய ஜீவனா ஆஃப்டர் டெத்ன்னு நம்ம நினைக்கிறோம். பட் இந்த வேர்ல்டுலயே இங்க இருக்கும் போதே நாம அந்த நித்திய ஜீவனை அனுபவிக்க முடியும். என்னது அது? பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக we have a hope. When there is no hope, we have a hope because we have this eternal life. So அதுதான் நம்மோடு கூட அவர் இருக்கிறதுனால நமக்கு நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். So it is not beyond this world and it does not begin when we die. It is when we are in this world. ஸோ அந்த ட்ரூத் நமக்குள்ள இருக்கும்போது, நாம் அதிலே நிலைத்திருக்கும் போது பிதாவானவரும் குமாரனும் நம்மில் நிலைத்திருக்கிறார். அந்த வசனம் யோவான் சுவிசேஷத்துல இருக்கும், நாம் போய் அவர்களில் வாசமாய் இருப்போம். 3 பேரும் வருவாங்க, 3 பேரும் நம்மில் இருக்காங்க, நம்மோடு கூட அவங்க இருக்க முடியும்.
அதுதான் அபைடிங். சோ இவங்க 3 பேரும் நம்மோட இருக்கும்போது நமக்கு நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன் நம்மிடத்தில் தான் இருக்கும் இல்லையா? சோ அதை தான் அவர் அங்க வந்து அதிகமா இன்சிஸ்ட் பண்றாரு. இனி மீதி வசனங்களையும் அடுத்த அதிகாரத்தையும் அடுத்த ஸ்டடியில நாம பார்ப்போம். இன்றைக்கு கொஞ்சம் எல்லாருமே டிலே டிலே ஆயிட்டோம். நாம நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் டைமுக்கு வந்துட்டோம்னா we may be able to complete these things. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அநேக காரியங்களை இந்த நாளில எங்களுக்கு வலியுறுத்தினீர். முக்கியமாக உம்முடைய சத்தியத்துல நிலைத்திருக்கிறதும், ஆண்டவரே உம்மால வழி நடத்தப்படுகிறதும், அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் எங்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பதையும் இந்த நாள்ல நீர் எங்களுக்கு அழுத்தமாய் சொன்னீர் சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க வாலிபர்களை ஆண்டவரே நாங்கள் அப்படி அவர்களை நம்புகிறவர்களாக, அவர்களை அவ்விதமாய் பயிற்றுவிக்கிறவர்களாக சுவாமி, அவர்களையும் அதே காரியங்களை எங்களிலும் நாங்கள் ஆண்டவரே எந்த வயதிலும் நாங்க விழ முடியும் சுவாமி. அதனால நாங்களும் ஜாக்கிரதையா இருக்கவும், உலகம் எங்களில எந்த விதத்திலும் எங்களை ஆண்டவரே அப்படியே அப்படியே எங்களை அறியாம உள்ள வந்துடாதபடி நாங்க அதை தடுக்கிறதுல, அதை மேற்கொள்ளுகிறதுல நிமிடத்துக்கு நிமிடம் ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி. அவ்வளோ பெரிய ஹை ஸ்டாண்டர்டா எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீர் சுவாமி. தகப்பனே, உமோடு கூட நாங்க எப்போ இருக்கணும்னா, யூ ஆர் சச் அ பெர்ஃபெக்ட் பீயிங். யூ ஆர் அன் அப்சல்யூட் இன் எவ்ரி கேரக்டர் லார்ட். லார்ட் ஹெல்ப் அஸ் ஆல்சோ டு கெட் தட் பெர்ஃபெக்ட்னஸ். அந்த பூரணராக எங்களுக்கும் நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, நான் அப்படிதான் செய்து கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அவளுக்கு நான் ஜீவனை அளிப்பேன், அது படவும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறேன். Promised your eternal life and that too to be fulfilled, to be in full. ஆண்டவரே, அந்த விதமாய் நாங்களும் முழுமையாக தகப்பனே பூரணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். அந்த தேறினவர்களாக எங்களுக்கு உதவி செய்யும். Help us to progress, Lord. Help us to progress. Help us, Lord. Help us. We need your help. நாங்க எங்களுடைய டெஃபிஷியன்சியை உணர்கிறோம். We are not all sufficient, Lord. We are deficient in many respects, but help us to be made full, to be perfect like you, Lord. As Father, நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க ஒவ்வொருவருக்காகவும் நாங்க நன்றியோடு துதிக்கிறோம். அவர்களுடைய பர்சனல் நீட்ஸ், அவங்க குடும்ப தேவைகள், சுகம், பலன் எல்லாவற்றையும் நிறைவாய் நீர் கட்டளையிடும் சுவாமி. எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா எம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வரத்தடைப்பட்ட மக்களை அடுத்த வாரத்துல ஞாபகப்படுத்தி அழைத்து வாரும் சுவாமி. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இந்த கடைசி காலத்துல சத்தியத்தில் நிலைத்திருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட தியானங்களும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட நேரங்களும் எங்களுக்கு அவசியம் சுவாமி. கிருபையாய் நீர் எங்களுக்கு தருவீர் ஆண்டவரே. நாங்க அதை பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரங்களை எங்களுக்கு நீ தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமா வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So thank you everyone. Thanks for joining. Thank you, Annie. Thank you. God bless you all. Thank you, Annie. Thank you, Pa. Thank you.